ஏன் தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்கிற? இந்தியர்கள்னு சொல்லு. நீ இந்தியன்னு சொன்னால் தான் நான் இந்தியான்னு சொல்லுவேன். ஸோ அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்னு யாராவது சொன்னால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உண்மையிலேயே டாக்டரா? அதிமுககாரர்கள் சிலர் கேஸ் போட்டு இவர் குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்கு கோர்ட்டு, அதனால் இவர் சிலையை வைக்கக்கூடாது. அதே சட்டம் தான் எல்லாருக்கும். ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம், பிளகாட்ஸ் என்ற நாட்டை கெடுக்கிறீங்கன்னு சொன்னார். எம்எல்ஏக்கள் பாவங்க, அவங்க துப்பாக்கி ஏந்திய போலீஸ் 4 நாள் போலீஸோடு சுற்றுறாங்க. இப்போ போலீஸுக்கு நல்ல வேலை. எல்லாரும் எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கு வருவாங்க. ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சிக்கு போக என்ன காரணம் சார்? இல்லைங்க, முதலேருந்து உங்களுக்கு சொல்லணும்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நான் போயிருக்கேன். உங்களுக்கு தெரியும் அது. இன்னொன்று, ஏதாவது எதிர்பார்ப்பவர்கள் ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு செல்லலாம். எனக்கு அப்படி அல்ல. நல்லவர்கள் வர வேண்டும், வல்லவர்கள் வர வேண்டும், திறமைசாலிகள் வர வேண்டும், அரசியல் ஞானம் உள்ளவர்கள் வர வேண்டும். இப்போ அதிமுகலேருந்து வெளியே வரவங்க எதிரணியான ஓபிஎஸோட சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விஷயம் உங்களை எதிர்கட்சியோட சேர வச்சது சார்? அதாவதுங்க, நான் எனக்கு அம்மா அவர்கள் என்னை அழைக்கும்போது அதிமுகவுக்கு வரணும்னு சொல்லி பேசும்போது, அதிமுக முழுசாக இருந்த ஒரு இயக்கம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். எனக்கு தெரியும், அது 2ஆக பிரிஞ்சது தெரியும். 89, 90 நானும் வேலை செஞ்சுருக்கேன் திமுக. அதெல்லாம் அதை சொல்லவில்லை. 2ஆக பிரிஞ்சாமல் எல்லாமே ஒன்றாக இருந்து ஒரே ரெட்டை சின்னம்னு கொண்டாந்து சேர்க்கும் போது நான் போய் சேர்ந்தேன். அப்போ எதிர்கட்சியாக இருந்தது அதிமுக, ஆனால் போய் சேர்ந்தேன். பட் சேர்ந்துட்டு அப்புறமா ஆளுங்கட்சி ஆகி அவங்க எல்லாமே நல்லா பண்ணது கொண்டது, அவங்க பண்ணாதது, இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழப்பி கொண்டு இருந்தாலும் அது ஒரே கட்சியாக இருந்ததுனால தான் நான் இருந்தேன். இப்போ சின்ன பின்னமாய் நான் சொன்னது போல் சிதற்காயாக மாறிவிட்டது எல்லாருக்கும். அதான் நான் சொன்னேன், மேடையிலையும் சொன்னேன், எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ரத்த கண்ணியில் சொன்னார், ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம், பிளகாட்ஸ் என்ற நாட்டை கெடுக்கிறீங்கன்னு சொன்னார். அது மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு அது ஒத்துவரல். அதுக்கு ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய, பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கம், அதனுடைய தலைமைப்பிடமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் போய் இணைச்சேன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் திணிக்கப்படுறது எப்படி பார்க்குறீங்க? நடுவாசலில் நடக்கும் ஒரு பெரிய போராட்டம். அது என்னென்னா, ஹைட்ரோ ப்ராடக்ட் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மீத்தன் ப்ராடக்ட் எதுவாக இருந்தால் என்ன, ப்ராஜெக்ட் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் எல்லாமே அழிஞ்சிரும், தண்ணி பிரச்சனையாகிடும். ஏற்கனவே மழை இல்லை தமிழ்நாட்டில், ட்ரை ஆகிட்டே இருக்குது. அது மோடி அவர்கள் இல்லை, அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரணும்னு சொல்கிறார். அவருக்கு எப்பயுமே தமிழ்நாட்டில், ஏன்னா அவங்க பிஜேபி இன்னும் வரத்துக்கு 300 வருஷமாகும் ஆட்சின்னு பிடிக்கிறதுக்குன்னா. அது இல்லை எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். அவர் நல்ல திட்டம் நம்ம இந்தியா வளர்க்கலான்னு இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஒரு மாநிலத்தை அழிச்சிடக்கூடாது. ஏன் போய் குஜராத்தில் பண்ண வேண்டியது தானே, கேரளாவில் பண்ண வேண்டியது தானே, ஆந்திராவில் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்காக சொல்கிறோன்னா, இல்லை அங்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் கூட, இப்போ கொண்டு வந்த ஒரு 17 திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 17ல் 13 தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க. ஏன் 13 என்ன தமிழ்நாட்டில் ஏன் வைக்கிற? பெரிய எல்லாத்துக்கும் எங்கள் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கோம் தெரியுமா? பெல் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது கொண்டு வந்தது. சேலம் இருமலை திட்டம் கலைஞர்லாம் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் இடம் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் கலைஞர்லாம் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பார். எனக்கு அப்போல்லாம் நான்லாம் அங்கே இருந்தவன் தானே, அதுக்காக சொல்கிறேன். எல்லோரும் ஃபைட் பண்ணாங்க. என்னங்க ஒரு வாட்டி ஃபைட் பண்ணி தான் வரணுமோ? உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை, ஏன்னா என்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற இப்போ மீனவர்கள் 14 பேரை பிடிச்சிருக்கான் இலங்கைக்காரன், உடனே அவங்க தமிழ் மீனவர்களை ஏன் தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்கிற? இந்தியர்கள்னு சொல்லு. நீ இந்தியன்னு சொன்னால் தான் நான் இந்தியான்னு சொல்லுவேன். இல்லை நானும் தமிழன் தான் சண்டை போடணும். அதுக்கு என்ன இலங்கை கணேசன் போன்றவர்கள்லாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை தானமாக கொடுத்துடலாம். ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாவட்டத்தை தானமாக கொடுத்துடலாம். ஒரு மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஊரை தானமாக கொடுக்கலாம். உங்கள் ஊரை போய் சொல்லி அதெல்லாம் தானம் கொடுக்குறதெல்லாம்
போய் குஜராத்தை தானம் கொடுக்க சொல்லு, பீகாரை தானம் கொடுக்க சொல்லு, வட இந்தியாவில் போய் தானம் கொடுக்க சொல்லு. நீ அது எதுக்கு தமிழ்நாட்டை போய் தானம் கொடுக்கணும்? நான் அது ஏன் அவர் சொன்னார்னா, அவர் இங்கே வரப்போகிறதில்ல அவங்க, அதனால் இது தானமாக கொடுங்கன்னு சொல்கிறான். தானமாக கொடுக்குறது உங்கள் ஒப்பம் விட்டு சொத்தாது. அது என்ன தமிழ்னா ஒரு இழிச்சமாயன். நெடுவாசல்னு ஒன்று அந்த ப்ரோக்ராம், அந்த இதில் ப்ராஜெக்ட் வந்ததுன்னா நிச்சயமாக எல்லாம் எப்பப்பாவது ஜனங்களை மக்களை வந்து தூண்டி விட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஏங்க இப்படி என்ன நாங்கள் பாவம் பண்ணோம்? அந்த நெடுவாசலில் உட்காந்துருக்கிறதுல எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களே பிஜேபிக்கு. உடனே இவர் கேட்டால் நாங்கள் கட்சி சார்பு இல்லை. என்னதான் கட்சி சார்பு? உங்கள் கட்சி இங்கே கிடையாது, கட்சி சார்பு என்ன சார்பு? போய் கர்நாடகாவில் பண்ணு, 13 திட்டம் போடு, ப்ராஜெக்ட் கர்நாடகாவில் பண்ணு, முடிவுதான் பார்க்குறேன். ஷிப்லோண்டு பாண்டிச்சேரி அதில் போய் பண்ணு பார்ப்போம். நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தெர்மல் பிளான்ட்டாக தமிழ்நாடு தான். தெர்மல் பிளான்ட் வி அப்ரிஷியேட் நாட்டினுடைய வளர்ச்சி. போய் வேறு ஊர்லெல்லாம் பண்ணுங்க, வேறு மாநிலத்திலாம் பண்ணுங்க, கேரளாவில் பண்ணுங்க, கர்நாடகாவில் பண்ணுங்க, ஆந்திராவில் பண்ணுங்க, தெலுங்கானாவில் பண்ணுங்க. நான் யாரையுமே ஐயோ இவங்க பண்ணுங்க அவங்க பண்ணுங்கள்ல, மகாராஷ்டிராவில் பண்ணு. ஒருத்தர் ரொம்ப அறிவோடு சொன்னார், மிசிசிப்பி மிசோரி அமெரிக்காவில் ஓடுற ஒரு ஆறு, அது உலகத்திலே ரொம்ப லெங்தியஸ்ட் ஆறு மிசிசிப்பி மிசோரி. மிசிசிப்பி மிசோரி வந்து சேட்டலைட்லேருந்து மேலே பார்த்தா கூட அந்த கோடு தெரியுதான், அந்தளவுக்கு பெரிய ஆறு. பெரனியல் ரிவர், அது நியூ ஆர்லியன்ஸ்ன்றதான் வந்து ஜாயின் ஆகுது கடலோட. மிசிசிப்பி மிசோரி காயவே காயாது, கழுத்தளவில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல இந்த ஹைட்ரோ பவர் இது கொண்டாடினா அமெரிக்காவில் கொண்டாந்தாங்க சார். அதுக்கு அந்த ஊரே எதிர்த்து பயங்கர சண்டை போட்டு எடுத்துட்டாங்க. ஹைட்ரோ பவர் கிடையாதுடா இங்கே. 24 hours 365 days தண்ணி இருக்கிற இடம். பெரனியல் ரிவர், நைல் நதியை போல் பெரனியல் ரிவர், காயவே காயாது. தாமிரபரணியை போல் பெரனியல் ரிவருங்க. தாமிரபரணி சின்ன சைஸ், அது பெரிய சைஸ், அவ்வளோதான். கடல் மாதிரி இருக்கும். 28 கிலோமீட்டர் இருக்கும் அகலம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் போயிருந்தேன், எங்கள் அக்கா ஊர் தான் நியூ ஆர்லியன்ஸ். அங்கே போகும்போது அந்த பிரிட்ஜு போட்டிருந்தான், காரில் போனேன். அது 28 கிலோமீட்டருக்கு ஒரே பிரிட்ஜ். மிசிசிப்பி மிசோரி கடல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையே போடாதன்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை, இங்கே நாங்கள் காஞ்சி கிடக்குது, எல்லாம் செத்து கிடக்கிறான். விவசாயி டெய்லி அவன் போய் நிலத்தை பார்க்க வேண்டியது, நான் செத்து போயிடுவான். வயசான ஆளுங்க பாவங்க, எல்லாருடைய சாபத்தை வாங்கி கொள்ள வேண்டாம். மோடியெல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெவல்லேருந்து வந்தவர் தானே பிரதமர்லாம். அவருக்கு தெரியணும்ல எல்லாருடைய கஷ்டம். புரட்சி தலைவர் சின்ன வயசில் அம்மா தாயே அப்படின்னு சாப்பாடு வெளியே கேட்டோன்னே, சின்ன வயசு ரொம்ப சிரமத்தில் இருந்த வாழ்க்கை. அப்போ தாயார் வந்து இவ்வளோண்டு தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வச்சுருக்காங்க சாப்பாடு. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இவர், பரவாயில்லம்மா எனக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு நீ சுட்டு கொடுப்பாத, பாவமாக அவன் யார் இருக்கா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் போட்டாருங்க. அது சின்ன வயசில் செஞ்சதுனால தான் பெரிய ஆளானோன்னே இந்த மதிய உணவு திட்டத்தை பெருசு பண்ணி கொண்டாந்தார். ஏன்னா பட்னி இருக்கிறத அவர் பார்த்துட்டார். அது மாதிரி இவரும் பார்த்துருக்காருல்ல சிரமத்தை. பாவம் மோடி அவர்கள் சும்மா வரலையே, சிறு இதுலேருந்து அவர் கஷ்டப்பட்டார். ஒரு டீ கடையை அப்படி இப்படி ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், கொண்டார், சிரமப்பட்டு வந்து அவர் வந்தது மட்டும் இல்லை, அவர் அப்படியே வந்து இந்துத்துவா இதில் சேர்ந்து, அப்புறமா பிஜேபியில் சேர்ந்து, அப்புறமா அப்படியே வந்து பிரதமராக இப்போ ஆக்கப்பட்டிருக்கார். 6 லட்சம் ரூபா ட்ரெஸ்ஸு போடுறாருங்க. அவர் போடுற ட்ரெஸ்ஸு 6 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க இருக்குது? ஒரு பிரதமருக்கு இந்தியா வீடு பிரதமர் போட வேண்டியதானே இல்லை? அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கல. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா ஊரும் சுற்றி பார்க்குறீங்க. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் அது நான் ஒத்துக்கிறேன். அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தால் கூட, அசைக்க முடியாத முதலமைச்சராக இருந்தால் கூட, தமிழ்நாட்டை அழிக்கணும்னு அவர் செஞ்ச வேலை. அவருக்கு என்ன அப்படி ஒரு இந்தி வெறியங்க அவர். இந்த இந்தி வெறி, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். ஏன் இந்தியை கற்றுக்கணும்? எதுக்கே நான் இந்தியை கற்றுக்கணும்? நீ தமிழை கற்றுக்க, உனக்கு ஈஸி தானே. இப்போ நீ தமிழை கற்றுக்க.
பேரறிஞர் அண்ணா அற்புதமாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவர் படிச்சிருக்காரா என்னன்னு கூட தெரியல எனக்கு. பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்தியை கொண்டு வர வேண்டும் நேரு டைமில் கொண்டாடுறாங்க, சொல்கிறாங்க இந்தியை தான் இந்திய மொழியாக கொண்டு வர வேண்டும்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, எதுக்கு இந்தியை கொண்டாடணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு பேரறிஞர் அண்ணா. அதிகமான பேர் பேசுவதனால் அதை கொண்டு வர வேண்டும். நியாயமான விஷயம். அதிகமானவங்க ஹிந்தி பேசுகிறதுனால அதை கொண்டாங்க. அதுதான் பேரறிஞர் என்ன சொன்னார். நல்ல விஷயம் அது. ஆனால் அதிகமாக இருக்கிறது காக்கா தான். ஏன் அதை தேசிய பறவை ஆக்கிட வேண்டியதானே? ஏன் மயில் ஆக்குறீங்க? கொஞ்சமாக இருக்கிறது தானே மயில், அதை ஏன் ஆக்குறீங்க? எப்பேற்பட்டது. அதுக்கு நின்று ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்தாரு ஜவஹர்லால் நேரு. எப்படி விவேகானந்த ஸ்பீச் இன் சிகாகோவில் கொடுத்த ஸ்பீச் பாராட்டப்பட்டதோ, அதே போல் பேரறிஞர் அண்ணாவுடைய ஸ்பீச் இது. அப்போ எதிர்ப்பு வந்தது. ஏன்னா அந்த மொழி திட்டத்துக்காக மொழியை சட்டமாக கொண்டாடுறதுல நடக்க வேண்டிய ஒரு பிரச்சனையில் இவரை உடலை யாரும் பேசுறது. பேரறிஞர் அண்ணா பேச விடல. ஆனால் ஜவஹர்லால் நேரு பெருந்தன்மையான ஒரு பிரதமர். அந்த காலங்கள் வேறு. பேச விட்டார். இந்த 2 பாயிண்ட்டை சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் பேச விட்டுருக்காரு. ஒரு 30 நிமிஷம் ஏதோ பேசினாருன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஸ்பீச் அது. சொன்ன வார்த்தை கரெக்ட் தானே? அப்போ ஏன் நீ ஏன் ஹிந்தின்னு நடிச்சுக்கிற? சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீ தமிழை கற்றுக்கன்ற. மொழியிலேயே முதல் மொழியிடா தமிழ் மொழி. நான் சொல்லலை, ஆஸ்திரேலியாவில் சொல்கிறான். இவர் ஆஸ்திரேலியாலாம் ஊர் சுற்றி பார்க்குறாரு. அதுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? இப்போ ஜெய அவர்களோட மறைவுக்கு அப்புறமா சசிகலா பொதுச் செயலாளரானது, அதுக்கப்புறம் முதல்வராக ட்ரை பண்ணது, எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு அவசரம் காட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த அம்மா பொதுச் செயலாளர் வரணும்னு நினச்சேன். சரி, இது அவங்க பிளான். இதெல்லாம் அவங்களுடைய பிளான், திட்டம். பொதுச் செயலாளராக வரணும்னு. பொதுச் செயலாளராக போட்டு ஏதோ ஒன்று கட்சிக்குள்ளே, அது அவங்க வேலை. நமக்கு என்ன இருக்குது? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த காரை பிடிச்சிக்கிட்டு, அதே காரில் அம்மா கார்லேயே வந்தது, அது மாதிரியே ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு, அதுக்கு பின்னாடியே இவங்க இருந்த நிலைமையிலேயே ஒரு பொண்ணை உட்கார வச்சு டீயை கொடுக்க வச்சுட்டு, அப்படியே 4-5 செக்யூரிட்டிங்க அப்படியே யார் இப்போ உன் மேலே பறிச்சிட போகிறா? அம்மானா அவங்க மேலே அப்படியே ஜனங்க பாய்வான். அதுக்கு செக்யூரிட்டிலாம் வேணாம், இங்கே ஒன்றுமே வேணாம், நேராக போயிட்டே வரலாம். அது ஒரு பரபரப்பு பண்ணி அம்மாவுடைய வண்டியிலே வரலாமா? அம்மாவுடைய கொண்ட, அம்மாவுடைய நாமம். அம்மா ஐயங்காருங்க, அவங்க அந்த நாமம் போட்டாங்க. நீங்கள் ஐயங்காரா? நீங்கள் எதுக்கு அந்த நாமம் போடுறீங்க? அதெல்லாம் முதல்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நேற்று வரைக்கும் போடலையே, திடீர்னு இப்போ திடீர்னு போட்டால் அது கேட்பாங்க கேள்வி எல்லோரும். அது அவங்களுக்கு தெரியுங்க. என்னங்க எனக்கு தெரியுது இல்லைங்க. ஊர் பூரா திட்டுறான், பேசுகிறான், கிழிக்கிறான், பேனரன். இவ்வளோ பெரிய எதிர்ப்புக்கு நடுவில் நம்ம வரணுமான்னு யோசிக்கணும். கட்சியை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்திருக்கக்கூடாது. கட்சியை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா அவங்க வந்திருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது, ஒரு பகுதி இப்படி போகுது அப்படி போகுதுன்னு. இப்போ கூட ஜனங்கள்லாம் ஓட்டர்ஸ் ஆஃப் அண்ணா டிஎம்கே, அதாவது அண்ணா திமுகவில் இருக்கும் உறுப்பினர்கள், ஓட்டு போடக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் தேர் ஆல் அகெயின்ஸ்டர். இது அவங்களுக்கு தெரியும் இல்லை, நியாயத்தை தான் சொல்கிறோம். நம்ம சொன்னோம்னா தப்பாக எடுத்துக்கிறாங்க. அல்ல யாருமே அப்படி இல்லைன்னு ஒரு பொய்யான கருத்தை சொல்ல நான் தயாராக இல்லைங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். அதெல்லாம் எனக்கு மனசில் வருத்தம் தான் இருந்தது. அப்போ முதலமைச்சர் ஆகணும்னு உடனே அடுத்தது போகிறாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி அவங்களே போயிட்டாங்க, முதலமைச்சர் ஆகணும்னு போட்டாங்க. அப்போ சொன்னோம் இதில் ஏதோ ஒரு பெரிய கிராக் இருக்குதுன்னு. ஏன்னா யாருக்கு முகத்துலேயுமே சந்தோஷம் இல்லையா? ஏங்க அவ்வளோ தூரம் ஆட்சி அதிமுக ஆட்சி? இப்போ சொல்கிறீங்கல்ல, அதிமுக ஆட்சி, எடப்பாடி என்ன தான் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. அம்மாவுடைய பிறந்தநாளை ஏன் பெருசாக கொண்டாடல? எப்படி கொண்டாடி இருக்கணும்? சரி, புரட்சித் தலைவருடைய 100வது ஆண்டாச்சு, அந்த வருஷம் பூரா கொண்டாடுறோன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அது தெருக்கு ஒரு பாட்டு வைக்கிறது தான் அவங்க செஞ்சாங்களா? ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்படியே குடமாக தூக்கிட்டு போனீங்க. பாலா குடம் 1500 2500லாம் போனீங்க. ஜெயிலில் இருக்கும்போது போனீங்க. ஏன்னா ஜெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்துடுவாங்கன்னு. அதனால் எல்லோரும் முன்னாடி கேமரா முன்னாடி நின்று தூக்கிட்டு போய் ஒரே பளபளப்பாக காமிச்சிங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் கும்பிட்டிங்க. ஒரு அம்மா போய் ஒரு சிலையே வச்சிருச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில். அப்புறம் அவன் சொல்லிட்டான், இது நியூசன்ஸுங்க, இப்படி வைக்கக்கூடாதுங்க, புகையெல்லாம் போகுங்கன்னு.
அவ்வளோ பண்ணிங்களே. அம்மா இறந்துட்டாங்க. இறந்து முதல் பிறந்த நாளுங்க. ஏன் அது மாதிரி பெருசாக பால் குடம்லாம் எடுக்க வேண்டியது தானே? இல்லை, ஏதோ ஒன்று செய்யணும்ல அவங்களுடைய பிறந்த நாளில். அது ஏன்னா ஜனங்க அவங்கக்கிட்ட வரல. கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் அடைச்சி வச்சது இப்போ அவங்க மூலமா எடப்பாடி பழனிசாமி முதல்வராயிருக்கிறது. எம்எல்ஏக்களோட முடிவை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இந்த ஆட்சி நிலைக்குமா? எம்எல்ஏக்கள் பாவங்க, அவங்க துப்பாக்கி ஏந்திய போலீஸ் 4 நாள் போலீஸோடு சுற்றுறாங்க. இப்போ போலீஸுக்கு நல்ல வேலை. இப்போ அவங்க டயர்டாயிட்டாங்க. போலீஸ் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார். போய் நிற்கிறாங்க ஜனங்கிட்ட. ஜனங்க தான் காரி துப்புதில்லை. கல்லால் அடித்தா அடிக்கலாங்க, லத்தியால் அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். கல்லை தடுத்துடலாம், கல்லை எடுக்கிறத தடுக்கலாம். காரி துப்புனா எதை போய் தடுக்கிறது? காரி துப்புறாங்க வண்டி மேலே. இந்த மாதிரி நிலைமையில நம்ம பார்த்தது இல்லைங்க. அது ஏன்னா ஆல்வேஸ் பதவியில் இருக்கும்போது யூ மஸ்ட் கமாண்ட் ரெஸ்பெக்ட், யூ மஸ்ட் நாட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். போலீஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பண்ணி வணக்கம் சொல்லணும்னா அது டிமாண்டிங் ரெஸ்பெக்ட். அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. கமாண்ட் பண்ணணும். அப்படி பார்த்த உடனே கைது நிற்கணும் ஜனங்க. அது மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, நான் பொய் சொல்லலை. இப்போ கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார். அவரை போன்ற ஒரு சிலர் ஜனங்களை போய் பார்க்க முடியும். ஏன்னா அவருக்காக அவரை அம்மா நீக்கினவுடனே அவர் வீட்டு முன்னாடி க்யூவாக நின்று அழுததையெல்லாம் பார்த்தாச்சு. அதற்காக அவர் போன்ற ஒரு சிலர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலைங்க, நான் மொத்தமாகவே தப்புன்னு சொல்லுங்க. பட் ஒரு தலைமைன்னு சொல்லும் போது இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாதுங்க, டைனமிசம் கிடையாதுங்க. தே மஸ்ட் பி டைனமிசம். அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கிடையாதுங்க. இவர் கலைஞர்கிட்ட இந்த டோட்டலாக ஃபீடாகி வந்திருக்காருங்க தளபதி அவர். அந்த குடும்பமே அரசியல் குடும்பங்க. இப்போ நான் அமைதியாக இருந்திருக்கலாம்ல, ஏன்னா இருக்க முடியல. ஏன்னா எங்கேயா போய் சொல்லணும், என்னடா இவ்வளோ அநியாயம் நடக்குது, நம்ம கேட்கக்கூடாதா? இப்போ ஜெய அவர்களோட மரணம், சசிகலா மேல இருக்கிற அதிருப்தி, இதை வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கே சார். எல்லாருமே அரசியல் எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஜெயலலிதாவுடைய மரணம், அம்மாவுடைய மரணத்தில் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எனக்கு இருக்கா? அதை கேட்குறது யார்? ஒரு பெரிய தலைமை பீடத்தில் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக இருக்க செயல் தலைவராக இருக்கார். அவர் கேட்குறாரு, ஜனாதிபதி போய் பார்க்குறாரு, இது தப்பான ஆட்சிங்க. சொசைட்டி ஆக்டில் சீக்ரெட் ஓட்டிங் இருக்கா இல்லையா? சீக்ரெட் ஓட்டிங் இருக்க, சொசைட்டி ஆக்டில் இருக்க. அப்புறம் அண்ணன் வைகோ அவர்கள் அவர் பெரிய படித்தவர், அவர் கொண்டவர். அவர் சொல்கிறார் சீக்ரெட் ஓட்டிங்கன்றதே கிடையாது. எதுங்க சட்டத்தில் இருக்கிறது? நமக்குள்ளே பேசுகிறோம். சட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? அதுக்கு மேலே ஒரு அடிஷன், ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு சேர்க்க முடியாதா சட்டத்தில்? என்னங்க இது? ஒரு 30 சட்டம், தாய் சட்டம் இருக்குது சொசைட்டி ஆக்டில். ஆல் இண்டியா லெவலில் ஒரே சட்டம். ஆனால் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுலேருந்து 30 கலைக்காமல் கெடுக்காமல் 30 சட்டத்திலேருந்து இவங்க சொந்த சட்டங்கள் போட்டுக்கலான்னு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அமெண்ட் பண்ணி கொண்டாந்துட வேண்டியதானுங்க. சீக்ரெட் போலிங் வச்சுருந்தா கூட நீங்கள் தான் மெஜாரிட்டியில் இருக்கீங்கல்ல. இஃப் யூ ஹேவ் த கெப்பாசிட்டி, நம்பிக்கை இருந்திருந்தால் சீக்ரெட் போலிங் வச்சுருக்கணும். அதில் தப்பு கிடையாது. பட் அண்ணன் வைகோ போன்றவர்களாம் எப்போ பார்த்தாலும் அவர் உலக அரசியல் பேசுகிற ஒரு தலைவர். அவர் ஒண்டி தான் உலகம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாதுங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட யுகோஸ்லேவியா எப்போ கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாருங்க அவர். அவருக்கு தெரியாதா? அவர் எப்போ டிமானிட்டைசேஷனை மணி டிமானிட்டைசேஷன் மோடி அவர்கள் கொண்டு வந்தார். அதை நல்ல திட்டம்னு அவர் அப்போ சொன்னாருங்க. 4 மாதம் 5 மாதம் க்யூவில் நின்னாங்க. எல்லாம் வாட்டி வதச்சது உண்மையாக இல்லையா? சாதாரண இப்போ நடிகர் விஜய் இருக்கார்ல, அவருக்கு இருக்கிற ஒரு மூளை உனக்கு எவ்வளோ வருஷமாக இருக்கிற அரசியலில் தெரிய வேணாமா? அவர் அழகாக சொன்னார் விஜய். தம்பி, என்ன உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸால் அரசியலில் கிடையாது. ஒரு நடிகர் அவர். அண்ட் யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசவும் மாட்டார். இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காரு போது ஆச்சரியப்பட்டேன். டிமானிட்டைசேஷன் தவறான திட்டம் இல்லை. யாருமே தவறான திட்டம்னு படித்தவன் சொல்ல முடியாது. மூளை வேணா, தவறான திட்டம் இல்லை. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ராங். இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இவ்வளோ கரெக்டாலாம் பண்ணாங்களே, இவங்க புது 2000 ரூபா நோட்டை 165 கோடி அடித்து வச்சுருந்தானே அடுக்கா. அது எப்படி அடுக்கி வச்சான்? இம்ப்ளிமெண்டேஷன் தப்பு சார். ஓவர் நைட்டில் கொண்டு வந்தார்.
அருண்ஜேட்லிக்கு ரெவென்யூ மினிஸ்டர் தான் அவர். அருண்ஜேட்லிக்கு அவருக்கு ரைட்ஸே கிடையாது. இது நல்ல திட்டம், பிரமாதமான திட்டம், இது போல் இந்தியாவை வளர்வதற்கு வேறு எந்த திட்டம் கிடையாது அவர் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் சொன்னார், இந்த திட்டம் வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாமல் ஒரு திட்டம் வந்திருக்குங்க, பணம் கட்டுப்பாடுன்னு கொண்டாந்து பணம் தட்டுப்பாடு ஆக்கிட்டாங்க. மோடி சார் நல்ல மனுஷங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாவம் நல்லவர் தான் அவர். அவர் என்ன செய்வார்? அந்த பதவிக்கு வந்தோன்னு எல்லாருக்கும் அந்த மோகங்கள். தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் வரல அவர். அவர் ஒரு லிங்கம் இந்த சிலையை, சிவன் சிலையை திறக்கிறதுக்கு ஓடுறாரு. ஈஷா ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டிருக்க வேணாம், இது என்ன இடம், ஏது இடம். யானைகள் குட்டி போட வேண்டிய இடத்துல கோவில் கட்டியிருக்கிறார்கள். ஹைகோர்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க, கேஸு போட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் ஜெயிச்சிட்டாங்க. அந்த கேஸை ஜெயிச்சிருக்கிற ஃபாரஸ்ட்டு ஜெயிச்சிருச்சு. இந்த இடத்துல கோவில் கட்டக்கூடாதுன்னு இடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல போய் ஒரு சிலை திறக்கிறாரு. ஜே அவர்களோட விசுவாசியான நீங்க இப்ப எதிர்க்கட்சிக்கு போயிருக்கீங்க. பட் அதே எதிர்க்கட்சி தான் ஜே அவர்களோட போட்டோவை எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? தளபதி அவர்கள் பேசுவது சட்டப்படி, அரசியல் சட்டப்படி அதெல்லாம் தப்பு கிடையாது. ஐ எம் நாட் டிஸ்அக்ரியிங் வித் இட். பட் என்னென்னா, இந்த நிலைமைக்கு அந்த அம்மாவை கொண்டாந்தது யார்? அவங்கள இந்த ஊழல்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? அதுதான் வருத்தமாக இருக்குது. ஒருத்தங்க கொண்டு வந்து அம்மாவின் பெயரே இல்லாத அளவுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணத்தோடு இதை செஞ்சுருக்காங்கன்னா அடுத்த எஃபெக்ட் இதெல்லாம் தாங்க வரும். இப்போ எங்கள் ஐயா சிலையை வைக்கணும்னு கலைஞர் சொன்னார். இதே மாப்போசி இருக்குது இப்போ சிலை, மாப்போசி ஐயா சிலை போக் ரோடு கிராசிங்கில். அங்கே வந்து எங்கள் ஐயாவுடைய சிலை தான் வைக்கணும்னு சொன்னார். போய் பார்த்துட்டுலாம் வந்தாச்சு இடம். ஆனால் அதிமுக ஆட்சியில், அப்போ நான் அதிமுகவில் இருக்கேன். நான் அதிமுக ஆட்சியில் அதிமுககாரர்கள் சிலர் கேஸ் போட்டு இவர் வந்து குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்கு கோர்ட்டு, அதனால் இவர் சிலையை வைக்கக்கூடாது. அதே சட்டம் தான் எல்லாருக்கும், அது சட்டம் தான் எல்லாருக்கும் போனோம். இப்போ நாங்களாம் என்ன செஞ்சுருப்போம்? ஓபிஎஸ் போன்றவர்கள் அன்னைக்கு நின்று இருந்தாருன்னா, இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, ஏன் பார்க்க உள்ளே விட மாட்டீங்கன்னு எல்லோரும் உள்ளே போயிருக்க வேண்டியது தானே. ரெவல்யூஷன் would have started அப்போவே. அந்த பாயிண்டில் ரெவல்யூஷன் வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க.